வெல்கம் டு எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்க்கு இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் நிறைய ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸ் இருக்குது. இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இதே சம்க்கு லீஸ்ட் காஸ்ட் நெக்ஸ்ட் நார்த் வெஸ்ட்டில் கண்டுபிடிக்கலாம். பட் ஆன்சர்ஸ் டிஃபர் ஆகும். வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட்னா நமக்கு வேற ஒரு டேர்மில் கூட அது நம்ம கேட்பாங்க. வேம் மெத்தட்னு கேட்பாங்க, இல்லாட்டி பெனால்ட்டி, கார்னர், மெத்தட் இந்த மாதிரியும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்க்கு இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய சப்ளைவும் டிமாண்டும் டோட்டல் சப்ளைவும் டிமாண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு அதை நம்ம செக் பண்ணணும். சொல்யூஷன் பாருங்கள். டோட்டல் சப்ளை ஈக்குவல் டு எவ்வளோ? ஒரு 200, 260, 400. டோட்டல் டிமாண்ட் total demand 200, 240, then 360, 400. ஓகே, இந்த ப்ராப்ளம்க்கு டோட்டல் டிமாண்டும் டோட்டல் சப்ளைவும் டோட்டல் டிமாண்டும் 400ன்றதுனால கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்க்கு இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ரைட். சரி, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நம்ம பார்க்குறது வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட், பெனால்ட்டி மெத்தட். அப்போ பெனால்ட்டி மெத்தட்னா நம்ம பெனால்ட்டி கண்டுபிடிக்கிறது மூலிமா, ஓகே, நம்ம கொடுத்துக்கிற டேபிள் மாதிரியே நம்ம என்ன பண்ணணும்னா கீழே ஒரு டேபிள் போடணும். நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். எஸ், சில ஐட்டம்ஸ் இங்கே மிஸ் ஆகிருக்கு. நான் அதை பார்த்து எழுதுகிறேன். 200, 40, then 40. ஓகே, சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது பெனால்ட்டி மெத்தட்ன்றதுனால நம்ம பெனால்ட்டியை பேஸ் பண்ணி தான் அலோகேஷன்ஸை மேக் பண்ணணும். எஸ், ஓகே. இப்போ நம்ம பெனால்ட்டினா என்னன்னு பார்க்கலாம். பெனால்ட்டின்றது ரோக்கும் கண்டுபிடிக்கணும், காலமுக்கும் கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு ரோ பெனால்ட்டி பார்க்கலாம். பெனால்ட்டினா இந்த பெனால்ட்டி கண்டுபிடிக்கும் பட்சத்தில் இந்த 200 நம்ம, அதாவது சப்ளையும் டிமாண்டையும் நம்ம கணக்கில் வச்சுக்கூடாது. நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சும்மா நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக போட்டிருக்கேன். இப்படி போகணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம பெனால்ட்டி கண்டுபிடிக்கும் பட்சத்தில் அந்த ரோவில், ஓகே, இந்த ரோ ஃபஸ்ட் ரோவில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருப்பாங்க? 4 எலமெண்ட்ஸ். இந்த 4 எலமெண்ட்ஸில் ரொம்ப சின்ன நம்பர் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணோம். அதுக்கடுத்து அதே நம்பர் திரும்ப அந்த ரோவில் ரிப்பீட் ஆகுதான்னு பார்க்கணும். சப்போஸ் ரிப்பீட் ஆகலைன்னா அதுக்கடுத்த நம்பர் என்னன்னு பார்க்கணும்.
சப்போஸ் இங்கே வந்து 22ன்றது தான் ரொம்ப சின்ன நம்பர். ஓகே, இதுக்கடுத்த அதே நம்பர் திரும்ப ரிப்பீட் ஆகலை. சரி, அதுக்கடுத்த பெரிய நம்பர் எதுன்னு பார்க்கணும். 25 தான் அதுக்கடுத்து பெரிய நம்பர். எஸ், இதனுடைய டிஃப்ரென்ஸ் தான் வந்து நம்மளுக்கு அந்த பெனால்ட்டின்னு அர்த்தம். ஓகே, இங்கே என்ன இருக்குது பாருங்கள். இப்போ 22, இங்கே 25. அப்போ இதனுடைய பெனால்ட்டி என்ன அப்படின்னா 3. ஓகே, அதே மாதிரி இங்கே 30 இருக்குது. திரும்ப என்ன ஆயிடுச்சு, 30 வந்து ரிப்பீட் ஆகிடுச்சு. அப்போ அதனுடைய பெனால்ட்டி என்ன அப்படின்னா 0. தென் இங்கே 28 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 30 இருக்குது. அப்போது 2 தான் இதனுடைய பெனால்ட்டி. நெக்ஸ்ட்டு காலம் பெனால்ட்டியுமே பார்க்கணும். காலம் பெனால்ட்டி ஃபஸ்ட்டு 38, நெக்ஸ்ட்டு 40. அப்போ இது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, பாசிட்டிவ் தான் எழுதணும் அதனுடைய டிஃப்ரென்ஸ், ரைட். தென் இங்கே 25 இருக்குது, நெக்ஸ்ட்டு 35 இருக்குது. இது பெனால்ட்டி எவ்வளோ, 10. நெக்ஸ்ட்டு இங்கே 22 இருக்குது, தென் 28 இருக்குது. பெனால்ட்டி எவ்வளோ, 6. தென் நெக்ஸ்ட்டு இங்கே 30 இருக்குது, 30 இருக்குது. ஓகே, பெனால்ட்டி எவ்வளோ, 0. ஓகே, சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகே, இப்போ பெனால்ட்டி ஏன் கண்டுபிடிச்சோம்னா, எந்த காலமில் நம்ம ஃபஸ்ட்டு அசைன் பண்ணணும், காலமில் அசைன் பண்ணணுமா இல்லாட்டி ரோல் அசைன் பண்ணணுமா அப்படின்றத முடிவு பண்ணுறதே வந்து இந்த பெனால்ட்டி தான், ரைட். இங்கே பெனால்ட்டி எல்லாம் பார்க்கணும். 3, 0, 2, 0, 6, 10, 2. ஓகே, இதில் மேக்ஸிமம் பெனால்ட்டி எங்கே வருதோ அங்கே தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அலோகேஷனை நம்ம மேக் பண்ணணும். எஸ், இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன். சரி, எங்கே நம்ம அலோகேஷன் பண்ணுறது, மேக்ஸிமம் பெனால்ட்டி எங்கே இருக்கோ, சப்போஸ் 2 வாட்டி இங்கேயும் 10 இங்கேயும் 10 இருந்துச்சுன்னா நீங்கள் எதனாச்சும் ஒன்று இந்த காலம்னாச்சும் பண்ணலாம், இல்லாட்டி இந்த ரோல்னாச்சும் பண்ணலாம். சரி, எவ்வளோ வந்து நம்ம இந்த இடத்துல அலோகேஷன் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நமக்கு சப்ளை எவ்வளோ இருக்குது, 60 இருக்குது. இங்கே டிமாண்டு 40 இருக்குது. அப்போ நம்ம இது ரெண்டுத்தில் மினிமம் எவ்வளவோ அதுதான் நம்ம அசைன் பண்ணணும். அப்போ இங்கே எவ்வளோன்னா 40. அப்படி நம்ம 40 பண்ணிட்டோம்னா உடனே இங்கே என்ன ஆகிடுச்சோ, இதனுடைய டிமாண்ட் வந்து 0 ஆகிடும். தென் இங்கே வந்து 20 இன்னும் எக்ஸ்ட்ரா சப்ளை இருக்கும். ஓகே, ஒன்ஸ் வந்து ஒரு காலமும் இல்லாத பட்சத்தில் ஒரு ரோவும் வந்து 0 ஆச்சுன்னா, அதாவது சப்ளை இல்லாட்டி டிமாண்டு, நம்ம ஜஸ்ட் அந்த காலம் நம்ம இக்னோர் பண்ணணும். அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பை செய்யணும். நெக்ஸ்ட்டு இப்போது பெனால்ட்டிஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டு வேறு எந்த இடத்துல அலோகேஷன் பண்ணணுன்றதை நெக்ஸ்ட்டு பெனால்ட்டி கண்டுபிடிச்சி தான் முடிவு பண்ணணும். ஓகே, திரும்ப என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ரோ பெனால்ட்டி பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த 25ன்றதை நம்ம கணக்கில் வச்சுக்கக்கூடாது, ரைட். இப்போ 22 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குன்னா 33 இருக்குது. அப்போது இதனுடைய பெனால்ட்டி என்னென்னா 11. இதுக்கு பெனால்ட்டி 0. இதுக்கு பெனால்ட்டி 2. ஓகே, நெக்ஸ்ட் பெனால்ட்டி பாருங்கள். இது வந்து 2. இங்கே நம்ம இந்த காலம் வந்து எலிமினேட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம பெனால்ட்டி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது 6. நெக்ஸ்ட் வந்து இது 0. இப்போ எதுக்கு வந்து ஹையஸ்ட்டு பெனால்ட்டி இருக்கோ அந்த ரோவையோ இல்லாட்டி காலமே நம்ம செலக்ட் பண்ணணும். இங்கே வந்து 11 இருக்குது. அப்போ நம்ம இதை தான் செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ண உடனே இதில் வந்து எதுக்கு மினிமம் காஸ்ட் இருக்குதோ அந்த இடத்துல தான் நம்ம அலோகேஷனை மேக் பண்ணணும். சப்போஸ் 2 இடத்துல மினிமம் காஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இதுதான் வந்து ஆக்சுவலாக இது மினிமம். இங்கே 120 இருக்குது. இங்கே வந்து 200 சப்ளை இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்,
120 நம்ம அதனுடைய மினிமம் நம்ம கொடுக்கலாம். இது வந்து என்னது, இது 0 ஆகிடும், இங்கே 80 இருக்கும். எஸ். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இப்போ இந்த காலம் தான் திரும்ப 0 இருக்குது, அதனால் இந்த காலமை நம்ம இக்னோர் பண்ணுறோம். நான் ஜஸ்ட் லைன் போடுறது இக்னோர் பண்ணுறதுக்காக வேண்டி மட்டும் நம்ம அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கணக்கில் எடுத்துக்கூடாது. எஸ். சார் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். சார் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கண்டுபிடிக்கிறது நெக்ஸ்ட் பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும். பெனால்ட்டி 3. ஓகே சார் நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போது 33 இருக்குது, நெக்ஸ்ட்டு அது 40 இருக்குது. அப்போ அதனுடைய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 13. நெக்ஸ்ட்டு 30, நெக்ஸ்ட் நம்பர் 44 தான், இது 14. தென் நெக்ஸ்ட்டு இங்கே 30 இருக்குது, இங்கே 38 இருக்குது, இங்கே 8. நெக்ஸ்ட் பெனால்ட்டி நம்பர் 3 ஃபார் காலம். இப்போ இதுவும் என்ன தான், இது 2 தான், இதை நம்ம டெலீட் பண்ணிட்டோம் ஐஃபன், இது டெலீட் பண்ணிட்டோம் ஐஃபன். ஓகே இங்கே வந்து 0. ஓகே இப்போ திரும்பவுமே வந்து பெனால்ட்டிக்கு நம்ம அசைன்மெண்ட் மேக் பண்ணணும், அலோகேஷன் பண்ணணும். எதுக்கு அலோகேஷன் பண்ணணும், எதுக்கு வந்து ஹையஸ்ட் பெனால்ட்டி இருக்கோ அதுதான் அசைன் பண்ணணும். இதுதான் நமக்கு ஹையஸ்ட் பெனால்ட்டி இருக்குது, அப்போ நம்ம இதுக்கு தான் அசைன் பண்ணணும். எந்த இடத்துல அசைன் பண்ணணும், லோயஸ்ட் காஸ்ட் எங்கே இருக்குதோ அங்கே தான் நம்ம அசைன் பண்ணணும். இங்கே 30 தான் வந்து 44லையும் 30லையும் இதுதான் சின்ன நம்பர், அப்போ இதனால் இந்த இடத்துல தான் நம்ம அலோகேஷன் பண்ணணும். எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 40, இங்கே 40 தேவைப்படுது, ஆனால் இங்கே சப்ளை எவ்வளோ தான் இருக்குது 20. அப்போ மினிமம் தான் இதில் சப்ளை பண்ண முடியும் 20. அப்படி ஒன்ஸ் 20 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், இது 0 ஆகிடும். இது திரும்ப வந்து இந்த இடத்துல டிமாண்ட் வந்து 20 தேவைப்படும். அப்போது இந்த சுச்சுவேஷனில் என்ன இருக்குது, இந்த ரோ வந்து எலிமினேட் ஆகிருக்கு. எஸ் சரி. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன அலோகேஷன் பண்ணணுன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ அதுக்காக வேண்டி நம்ம திரும்ப பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும். 4th ஸ்டெப்புக்கான பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும். ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெனால்ட்டினா என்ன, இப்போ 33, 40, இப்போ பெனால்ட்டி எவ்வளோ 13. நெக்ஸ்ட் இது பெனால்ட்டின்னு எதுவும் கிடையாது, ஏன்னா அதை டெலீட் பண்ணிட்டேன். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு 8. ஓகே நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். இப்போ இதனுடைய பெனால்ட்டி வந்து 2, இது ஐஃபன், இதுவும் ஐஃபன், ஏன்னா பெனால்ட்டி டெலீட் பண்ணியிருக்கோம் அதனால் பெனால்ட்டி 0. ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். ஓகே இப்போ 13 அப்படின்னா இதுக்கு தான் நம்ம அலோகேஷன் பண்ணணும். எஸ். இதில் லோயஸ்ட் காஸ்ட் என்னன்னு பார்க்கணும். இதில் லோயஸ்ட் காஸ்ட்னா 33. இப்போ இதில் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இங்கே 20 தான் தேவைப்படுது, இங்கே 80 வந்து சப்ளை இருக்குது. அப்போ நம்ம 20 ஃபுல்லாமே இங்கே கொடுத்துடலாம். அப்படி கொடுத்த உடனே இங்கே என்ன ஆகிடும், 0 ஆகிடும், இங்கே 60 இருக்கும். ஒன்ஸ் இது அதுக்கடுத்து என்ன பண்ணணும், இது 0 ஆகிடுச்சுன்றதுனால டிலீட் பண்ணணும்.
இந்த ப்ராசஸில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணுன்னா நம்மளுக்கு இருக்கிறது என்னதான், இந்த காலம் மட்டும் ஒரே ஒரு காலம் மட்டும் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு காலமும் இல்லாத பட்சத்தில் ஒரு ரோவும் இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் இருக்கும் பட்சத்தில் அதனுடைய ரிமைனிங் சப்ளை டிமாண்ட் வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகும். அதை நம்ம டேரெக்டாக ஃபில் பண்ணிடலாம். எஸ், அப்படி நம்ம ஃபில் பண்ணோம்னா இங்கே 60 இருக்குது. அப்போ நம்ம 60 இங்கே நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு இங்கே இது 0 தான். ஓகே, நம்ம ஆல்ரெடி அங்கே எதுவும் போட முடியாது. இங்கே 140 உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிங்கன்னா 60 + 140 200. நெக்ஸ்ட்டு 40 40 சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. 120 120 40 20 + 20 எவ்வளோ 40. அதே மாதிரி காலம் ரெக்யர்மெண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு, ரோ ரெக்யர்மெண்ட்டையும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, இங்கே இருக்கிற டாஸ்க்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எழுதணும். டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னா 60 × 40 ப்ளஸ் 120 × 22 plus 20 × 33, then plus 40 × 35 plus 20 × 30, then 140 × 38. ஓகே, நீங்கள் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா, அதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும்னா 60 × 40 plus 120 × 22 plus 20 × 33 plus 40 × 35 plus 20 × 30 plus 140 × 38. இப்போ டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 13020. இதுதான் வந்து அதனுடைய